வணக்கம் நண்பர்களே. இப்போது எங்கே இருந்தாலுமே இப்போ இங்கே தான் இருக்க போகிறேன். இப்போ டைமிங் இப்போதைக்கு தலைவர் பதவி இல்லை. அது ஒரு ஸ்பெல் விட்டு அடுத்த ஸ்பெல் வரலான்னு சொல்லியிருக்கோம். இப்போ அமெரிக்காவில் ஒரு நிகழ்ச்சியில் இருக்கிற ஆனால் நேற்று இந்த திமுகவோட இதுக்கு பதிலடி கொடுத்துட்டார். நம்மளை இந்தியா அரசியல் வரலாற்றிலே முதல் முறையாக ஒரே நாளில் 2 அமைச்சர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டு தமிழகத்தில் அரங்கேறி இருக்கிறது. அண்ணாமலை அமெரிக்காவில் இருந்தாலும் பதிலடி கொடுக்குறார். திமுக அரசு இன்று 2 அமைச்சர் பதவி நீக்கிறார். ஊழலின் ஒட்டுமொத்த உருவமாக இருக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜியை இத்தனை ஆண்டு காலம் தனது அமைச்சர் வைத்து அழகுபடுத்த ஸ்டாலின் மாண்பு உச்சநீதிமன்றம் விடுத்த கடும் எச்சரிக்கை பிறகு வேறு வழியின்றி அவர் பதவி நீக்கம் செய்திருக்கிறார். அன்றைக்கி வெள்ளை வந்தோடனே உடனே பதவி கொடுத்தாங்க. ஒரு 7-8 மாதம் ஆச்சு. மறுபடியும் இப்போது இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் சொல்கிறதுக்கு முன்னாடியே வெளில போயாச்சு. ஏற்கனவே பல வழக்குகள் கழுத்துக்கு மேல் கத்தியாக தொங்கிக் கொண்டிருக்கும் நாள்தோறும் நமது தாய் மற்றும் சகோதரிகள் அநாயிரமாக வார்த்தையில் குறிப்பிட்ட அமைச்சர் பொன்முடி கடிதத்தை எடுத்து அவரும் வேறு வேண்டு போயிருக்கார். திமுக கட்சியின் வரலாற்றை புரட்டி பார்த்தால் ஊழலும் தரம் தாழ்ந்த செயல்படுதான் அதன் ஒட்டுமொத்த பக்கங்களை நிரப்பியிருக்கின்றன. ஊழலும் அதிகார துஷ்பிரயோகம் தான் திமுக செய்து வரும் அரசியல் இத்தனை ஆண்டு கால தூண்கள். ஸோ திமுக இந்த மக்கள் விரோத செயல்பாடுகளை எதிர்த்து தற்போது தமிழக மக்கள் எதிர்ப்பு குரல் கொழுப்பையில் திமுகவின் அடித்தளமே ஆட்டம் காணப்போகுது. இப்போ மக்களே வர ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கெல்லாம் காரணம் அண்ணாமலை தான். பாத யாத்திரை போய் இவ்வளோ நல்லது சொல்லி கொடுத்து இல்லைன்னா இதை வச்சு ஊரை ஏமாற்றிட்டு இருப்போம். திமுக அந்த நீட்டு அதெல்லாம் ஒன்றும் சுப்ரீம் கோர்ட் போகிறனப்போ இந்தியாவில் ஒன்றும் பப்பு வேகலை. அந்த தெரியும் உங்களுக்கு 39 எதுவும் குறைக்க மாட்டேன்னு சொல்லியும் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ இந்த கவர்னர் மட்டும் அது ஒரு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்திருக்கு. அதுவும் 5 பெஞ்சு சார்ட்டஸில் மாறிடும். வேந்தர் சொல்லியிருக்கானு இல்லையா, இந்த முதல்வராக இருக்கவங்களாம் அதுக்கு உதாரணம் கொடுத்துட மாட்டாங்க. அது டெம்பரரியாக புலங்காயுதம் அடைக்க வேண்டியது ஸ்டாலின். அது 5 நீதிபதி சட்டத்தில் வரும்போது பார்த்துக்கலாம். அது டெம்பரரி இப்போது அவ்வளோதான். அது ஜனாதிபதிக்கு ஆர்டர் போடுற மாதிரிலாம் சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்களே, அதெல்லாம் இனி வருங்காலத்தில் வரும். அதுதான் இங்கே இந்த மக்கள் விரோத செயல்பாடு எதிர்த்து தற்போது தமிழ் மக்கள் எதிர்ப்பு குரல் எழுப்புகையில் திமுக அடித்தளமே ஆட்டம் காணப்போகுது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது சொன்னது அண்ணாமலை. 26ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசு தமிழ் அரசியலிருந்து அகற்றப்படுவதோடு தொடக்க புள்ளியாகவே இதை நான் காண்கிறேன். அதோட அடியோடு மடிக்கிறது மட்டும் இல்லை, 4 துண்டாக உடச்சி விட்ருணும். இப்போ ஏடிஎம்கே இருக்கிற அளவு கட்சியை அப்போ தான் வாய்க்கு பேசாமல் சப்த நாடி அடங்கும். சும்மா அப்போ பார்த்தீங்கன்னா 2011 ஒன்றுமே இல்லாமல் இப்போ வந்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதுதான் மக்கள் எதிர்பார்க்குறது. ஒன்ஸ் ஆட்சியோ போய்ச்சா 10 எம்எல்ஏ 8 எம்எல்ஏ அப்போல்லாம் 2 எம்எல்ஏ தான் இருந்தது. போச்சா அதோடு முடிச்சிடும். கதம் ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி திருப்பி வரவே கூடாது. அதுதான் மக்களுக்கானதாக இருக்கும். பார்ப்போம்.